ஃபேண்டாஸ்டிக் ஜெயச்சந்திரன் பள்ளிக்கரணை மற்றும் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் ரங்கநாதன் தெரு. 70 வருஷமா மக்கள் ரசிக்கிற ஒரு காவியம், அதை போய் ஏன் இப்படி நோண்டுறீங்க? 70 வருஷமா யாருமே எதுவுமே சொல்லலைன்றதுக்காக இன்னைக்கு கூட அதை பற்றி கேள்வி கேட்கக்கூடாதா? அதுதான் என்னோட கேள்வி. நீங்கள் கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு எப்படி ராஜராஜ சோழனுக்கு சப்போர்ட்டாக பேசலாம் அப்படின்றாங்க. கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு இருக்கிறது தான் உங்களுக்கு பிரச்சனைன்னா நான் வேணால் கலரை மாற்றிக்கிறேன். சோமன், ரவிதாசன், பரமேஸ்வரன், ரேவதாச கிராமவித்தன், இந்த 4 பேர் தான் கொலையாளி, இவங்க தான் துரோகி அப்படின்னு தெளிவாக கல்வெட்டு சொல்லு. யாரோ முகம் தெரியாத ஒரு 4 பேரை காப்பாற்றணுன்றதுக்காக தமிழ்நாட்டின் அடையாளமாக, தமிழர்களோட அடையாளமாக இருக்கக்கூடிய ஒரு சோழ சக்கரவர்த்தி மேல பேராசைக்காரன், கொலைகாரன், அண்ணனை கொலை பண்ணவன் அப்படின்னு பழி சொல்றீங்களே, இது நியாயமா? வணக்கம் நண்பர்களே. போன எபிசோடில் பொன்னியின் செல்வன் ஏன் தடை செய்யப்பட வேண்டிய ஒரு புத்தகம், பொன்னியின் செல்வன் திரைப்படம் ஏன் எடுக்கக்கூடாது அப்படின்றதுக்கு ஆதாரபூர்வமாக செய்திகளை நம்ம சொன்னோம். சிலர் என்கிட்ட கேட்டாங்க, பொன்னியின் செல்வன் ஒரு கதை தானேங்க, விட்டுட்டு போவாங்கண்ணா, எதுக்கு தேவையில்லாமல் போட்டு அதை போய் நோண்டுறீங்க? 70 வருஷமாக மக்கள் ரசிக்கிற ஒரு காவியம், அதை போய் ஏன் இப்படி நோண்டுறீங்க? 70 வருஷமாக யாருமே இதை பற்றி எதுவும் சொல்லலை அப்படின்னாங்க. 70 வருஷமாக யாருமே எதுவுமே சொல்லலைன்றதுக்காக இன்றைக்கி கூட அதை பற்றி கேள்வி கேட்கக்கூடாதா? அதுதான் என்னோடய கேள்வி. யாருமே இதுவரை கேட்கல அப்படின்றதுக்காக கேட்காமவே இருக்கணும்னு எந்த கட்டாயமும் கிடையாது. கண்டிப்பாக செய்தியில் உண்மை இல்லைன்னா நம்ம பேசி தான் ஆகணும் அதை பற்றி. இன்னொருத்தர் வேறு, நீங்கள் கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு எப்படி ராஜராஜ சோழனுக்கு சப்போர்ட்டாக பேசலாம் அப்படின்றாங்க. கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு இருக்கிறது தான் உங்களுக்கு பிரச்சனைன்னா நான் வேணால் கலரை மாற்றிக்கிறேன். கலரில் இல்லை, என்ன கலர் சட்டை போடுறோன்றதில் இல்லை. நம்ம பேசக்கூடிய விஷயங்கள் உண்மை மற்றும் அறிவியல் பூர்வமாக மனசுக்கு ஏற்றுக்க முடியுமா முடியாதா? மனசுக்கெலாம் இல்லை, உண்மையை தான் சொல்ல முடியும். ஃபேக்ட்ன்றது மாறவே மாறாது. இவ்வளோ நாள் இதெல்லாம் ட்ரூத்துன்னு நம்பிட்டு இருந்தோம். ட்ரூத் அது கிடையாது, இதுதான் ஃபேக்ட் அப்படின்றது தான் நம்ம திருப்பி சொல்ல விரும்புகிறோம். சரி, நீங்கள் இப்படி சொல்லிட்டதுனால மட்டும் அந்த படத்தை எடுக்காமல் விட்டுற போகிறாங்களா? அதெல்லாம் எடுக்க தான் செய்வாங்க, அவங்க தொடர்ந்து ஏமாற்ற தான் செய்வாங்க. எதனால் திருப்பி சொல்லனா, இந்த 70 வருஷம்னு சொல்கிறாங்க பாருங்கள். இந்த 70 வருஷத்தில் நான் முன்னாடியே சொன்ன 4 எழுத்தாளர்களும் தொடர்ச்சியாக அவங்க செய்கிற வேலை என்ன? ராஜராஜ சோழனின் பெருமையை உலகறிய செய்வதற்காக இலக்கியம் எழுதலை. அவங்க ராஜராஜனை சிறுமைப்படுத்தி அவனுடைய புகழை மறைத்து அவனை ஒரு பேராசைக்காரன், அவன் ஒரு கொலைகாரன், பதவி ஆசை பிடித்தவன், பதவிக்காக சொந்த அண்ணனையே கொலை செய்யக்கூடிய துணிந்தவன், இல்லை அது இன்னும் நமக்கு தான் சரியாக தெரியல, அப்படி தான் நடந்திருக்கும் அப்படின்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது, அப்படி இப்படின்னு நம்ம மனசில் மறுபடி பதிய வைக்க தான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ இலக்கியம் முக்கியமான வரலாற்று இருக்கக்கூடிய ஒரு நபரை பற்றி அவருக்கு புகழ் சேர்க்கக்கூடிய விஷயங்களாக இருந்தால் சொல்லலாம். இது புகழ் சேர்க்கக்கூடிய விஷயமும் இல்லைன்றதை விட அவருக்கு மேலே அவதூற திணிக்கக்கூடிய விஷயமாக இந்த இலக்கியங்கள் கடந்த 70 வருஷமாக செஞ்சிட்ருக்காங்க. அதுலேயும் பொன்னியின் செல்வன் வராத ஃபார்மெட்டே கிடையாது. பிக்சர் புக்காக வந்துருச்சு, ஆடியோ புக்காக வந்துருச்சு, என்னெல்லாம் ஃபார்மெட்டில் இருக்கோ எல்லா ஃபார்மெட்லேயும் ஃபுல்லாக மார்க்கெட் பண்ணி முடிச்சிட்டாங்க. இதை முதல்ல உடைச்சே ஆகணும். அதாவது நம்ம காமிச்ச அந்த கல்வெட்டு ஆதாரம் என்ன சொல்லுது? ஆதித்த கரிகாலன் இறந்த காலத்தில் ராஜராஜ சோழன் ஆகிய அருள்மொழிவர்மன் பால்குடி மறவாத பாலகன், அம்மாட்ட பால் குடிச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு எல்கேஜி யூகேஜி படிக்கிற வயசில் இருக்கக்கூடிய ஒரு பையன். அந்த காலத்தில் ஒரு 5 வயசு வரை கூட பால் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ மாதிரி 1 வயசு 2 வயசில் ஸ்டாப் பண்ணலை. அந்த காலத்துலாம் 4 வயசு 5 வயசு வரை கூட பால் குடித்தாங்கன்னு வச்சுப்போம். அப்படி வச்சா கூட ஒரு எல்கேஜி யூகேஜி படிக்கிற வயசில் இருக்கிற ஒரு குழந்தை அவங்க அண்ணனை கொலை பண்ணுறதுக்கு சதி பண்ணிச்சு அப்படின்னு நமக்கு ஒரு கதையை எழுதி கொடுத்துருக்குறாங்க. இந்த கல்வெட்டு இருக்குன்றது இதுவரை யாருக்குமே தெரியாதான்லாம் கிடையாது. நான் தான் சொன்னேனே, இந்த சவுத் இண்டியன் இன்ஸ்கிரிப்ஷன், இந்த 2 புக்கையும் தொகுத்து நம்மக்கிட்ட கொடுத்தது இப்போ எல்லாம் கொடுக்கல, சுதந்திரத்துக்கு முன்னாடியே கொடுத்துட்டாங்க. அதுக்கு முக்கியமாக வேலை பார்த்தவர் எட்கர் தர்ஸ்டன் ஹுல்ச் அப்படிம்பாங்க. அவர் பிக்சர் இதுதான். இவர் அப்போவே எல்லாத்தையும், அதாவது இது ஒரு கல்வெட்டை மட்டும் அவர் தொகுக்கலை, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கல்வெட்டுகளையும் தொகுத்துட்டார். வரலாற்று ஆய்வுகள் கல்வெட்டு இருக்கிற இடத்துக்கே போய் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த புக்கு ஃபுல்லாகவே நான் இப்போ சொன்ன இந்த எபிகிராஃபிகா இண்டிகா, அது ஒரு 30 வால்யூம் இருக்குது. இந்த சவுத் இண்டியன் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இது ஒரு 39 வால்யூம் இருக்குது. இந்த 2 புத்தகங்களோட தொகுப்புகளும் வெளியிட்டது நானோ இல்லை யாரோ ஒரு ப்ரைவேட் பப்ளிஷர்லாம் கிடையாது, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் வெளியிட்டிருக்கு. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட
ஆர்கியாலஜிக்கல் சொசைட்டி ஆஃப் இந்தியாவோட பப்ளிகேஷனில் வெளிவந்த புத்தகங்கள் தான் இது. இது ஏஎஸ்ஐயில் போய் நீங்கள் விலைக்கு வாங்கலாம், மியூசியமில் போய் பார்க்கலாம், காப்பீஸ் இருக்குது. அவ்வளோலாம் வேணாம், எனக்கு நெட்லேயே வந்தீங்கன்னா கூட archives.orgன்னு ஒரு வெப்சைட் இருக்குது. இந்த archives.orgயில் நான் சொல்கிறக்கூடிய இந்த புக்கோட எல்லா புக்ஸோட ஃபார்மேட், பிடிஎஃப் ஃபார்மேட்டில் டவுன்லோட் பண்ண முடியும். வீட்டிலே நீங்கள் டவுன்லோட் பண்ணி கூட பார்த்துக்கலாம். இந்த ஒரே ஒரு கல்வெட்டு மட்டும் அதில் இல்லை. ராஜராஜ சோழனுக்கு பால்குடி மறவாத வயது தான் அப்படின்றது இந்த கல்வெட்டு தெளிவாக சொல்லுது. இன்னொரு கல்வெட்டு என்ன சொல்லுது, இந்த 4 பேர் சோமன், ரவிதாசன், பரமேஸ்வரன், ரேவதாச கிராமவித்தன், இந்த 4 பேர் தான் கொலையாளி, இவங்க தான் துரோகி அப்படின்னு தெளிவாக கல்வெட்டு சொல்லுது. உடனே சில பேர் வந்து சொல்லுவாங்க, இல்லையே சார், திருவாலங்காடு செப்பேடில் இப்படி தானே சொல்லியிருக்கு அப்படின்னு. நான் ஆரம்பத்திலே சொன்னது தான், செப்பேடுன்றது முழுக்க முழுக்க பொய். அது என்னங்க செப்பேடு பொய், கல்வெட்டு உண்மையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ரெண்டுமே காலத்தால் பழசு, ரெண்டுமே 1000 வருஷம் பழமையானது தானே. கல்வெட்டும் 1000 வருஷத்துக்கு முன்னாடி அடித்தது, செப்பேடும் 1000 வருஷத்துக்கு முன்னாடியே அடித்தது தானே. அப்புறம் எப்படி செப்பேடை மட்டும் நீங்கள் பொய்ன்னு சொல்லுவீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நியாயமான கேள்வி. இந்த 2 டாக்குமெண்ட்ஸ், நான் இதை வந்து டாக்குமெண்ட்டுன்னே சொல்கிறேன். இந்த 2 டாக்குமெண்ட்ஸும் எங்கே கிடச்சிது, அவைலபிளாக இருந்தது, அதாவது கான்டெம்பரரி காலத்தில். கான்டெம்பரரின்னு சொன்னால் இந்த கல்வெட்டு உருவாக்கப்பட்ட காலத்தில், இந்த செப்பேடுகள் உருவாக்கப்பட்ட காலத்தில் எங்கே கிடச்சிது அப்படின்னு நம்ம யோசித்து பார்த்தோம்னா நமக்கு வித்தியாசம் என்னன்னு புரிஞ்சிடும். அதனால தான் நான் டாக்டர் நாகசாமி மாதிரி சமஸ்கிருத ஆதரவாளர்கள் பூரா சமஸ்கிருதத்தில் எழுதி வைக்கப்பட்ட செப்பேடுகள் தான் ஆதாரம்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வசதியான செய்தி அந்த சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்ட செப்பேட்டில் தான் இருக்குது. செப்பேடுக்கும் கல்வெட்டுக்கும் என்ன வித்தியாசன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டோம்னா எதனால் இதை எடுத்துக்கலாம், அதை எடுத்துக்க வேண்டான்றது உங்களுக்கே தெளிவாக புரியும். கல்வெட்டுகள் எப்போவுமே தமிழில் மட்டும்தான் இருக்குது. சோழர்களோட கல்வெட்டு சொல்கிறேன். செப்பேடுகள், சோழர்களோட செப்பேடு 2 வகையாக இருக்குது. ஒன்று தமிழ்லேயும் இருக்குது, இன்னொன்று சமஸ்கிருதத்துலேயும் இருக்குது. இந்த தமிழில் இருக்க செப்பேடுகளும் தமிழில் இருக்க கல்வெட்டுகளும் சொல்லக்கூடிய செய்திகள் பூரா பார்த்திங்கன்னா பொதுமக்கள் பற்றின செய்தி, பொதுவான செய்திகள். அதாவது இந்த கோயிலுக்கு விளக்கரிக்க சொன்னாங்க, இந்த இடத்துக்கு படையெடுத்து போனாங்க, இந்த இடத்துல இவ்வளோ வரி வசூல் பண்ண சொன்னாங்க, இந்த மாதிரி செய்திகள் மட்டும்தான் தமிழ் கல்வெட்டுகளிலும் தமிழ் செப்பேடுகள், சோழர்களோட செப்பேடுகள்லேயும் இருக்குது. ஆனால் சோழர்களோட சமஸ்கிருத செப்பேடுகள் பூரா என்ன சொல்லுது, சோழர்கள் இஷவாகு பரம்பரை, கஷ்யப கோத்திரம், அவங்க சூரியனோட வம்சத்துலேருந்து வந்தாங்க, அப்படி ஒரு ராஜா இருந்தார், அவர் வந்து இந்திரனுக்கே ஃப்ரெண்டாக இருந்தார், முசுகுந்த சோழன் கிருஷ்ண பரமாத்மாவுக்கு ஃப்ரெண்டாக இருந்தார், இப்படியான கதைகளை தான் சமஸ்கிருத செப்பேடு சொல்லுது. இந்த பொன்னியின் செல்வனில் கடைசியாக ஒரு வரி வருது பார்த்தீங்களா, அதாவது மக்கள் எல்லாரும் ராஜராஜ சோழனுக்கு ஆதரவாக இருந்தாலும் எனக்கு பதவி வேண்டான்னு அவன் விலகிட்டான், சித்தப்பாவே ராஜாவாகட்டும்னு சொன்னான் அப்படின்ற செய்தி எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த திருவாலங்காடு செப்பேடில் தான் இருக்குது. ஆனால் எந்த கல்வெட்டுலேயும் கிடையாது. இதில் முக்கியமாக எதனால் நான் செப்பேடு வேண்டாம், இதை மட்டும் தான் எடுக்கணும்னு சொல்கிறதுன்றதையும் புரிஞ்சுங்க. செப்பேடுகள் ப்ரைவேட் டாக்குமெண்ட்டாக இருக்குது. ப்ரைவேட் டாக்குமெண்ட்டாக ராஜாவோட ப்ரைவேட் டாக்குமெண்ட் இல்லை, இப்போ கோயிலுக்குள்ளே இருக்கிற ப்ரைவேட் டாக்குமெண்ட்டாக இருக்குது. கல்வெட்டு எப்படி இருக்குது, பப்ளிக் டாக்குமெண்ட்டாக இருக்குது. அதாவது கல்வெட்டை வந்து இந்த காலத்து ஜிஓ மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு குறிப்பிட்ட டிபார்ட்மெண்ட்டில் இந்த வேலை செய்யணும்னு சொல்லி முதலமைச்சர் ஒரு ஜிஓ பாஸ் பண்ணுறாங்கன்னா அந்த ஜிஓவோட காப்பி எங்கே இருக்கும், அந்த டிபார்ட்மெண்ட்டோட மினிஸ்டரோட ஆஃபீஸில் இருக்கும். அந்த டிபார்ட்மெண்ட்டோட ஐஏஎஸ் ஆஃபீஸர் யார் இருக்காரோ அந்த அவரோட ஆஃபீஸில் இருக்கும். இப்போ திருநெல்வேலி மாவட்டத்தில் இந்த ஊரில் இந்த வேலையை செய்யுங்கன்னு சொன்னாங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் அந்த கலெக்டர் ஆஃபீஸில் அந்த ஜிஓவோட காப்பி இருக்கும். இது மாதிரி எல்லா இடத்துலையும் அந்த ஜிஓ காப்பி இருக்கும். இதே தான் இந்த 4 கொலையாளிகளோட அவங்க சொத்தை பறிமுதல் பண்ண சொன்னதோட டாக்குமெண்ட். அதை சொல்கிறதே என்ன சொல்லியிருக்கு, ராஜராஜ சோழனின் ஆணைப்படி எழுதப்பட்ட இந்த திருமுகம், அதாவது அந்த கவர்மெண்ட் டாக்குமெண்ட்டை அந்த காலத்தில் திருமுகம்னு சொல்லியிருக்காங்க தமிழில். இந்த திருமுகத்தை மக்களுக்கு தெரிகிற மாதிரி கல்வெட்டில் அடித்து வைங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அப்போது பேப்பர் கிடையாது, பிரிண்டிங் ப்ரெஸ் கிடையாது. இருந்திருந்தால் அப்போ என்ன பண்ணியிருப்பாங்க, பல காப்பி பிரிண்ட் அவுட் எடுத்து எல்லாருக்கும் கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லைன்றதுனால தான் என்ன பண்ணுறாங்க, இந்த டாக்குமெண்ட்டை கல்வெட்டாக அடித்து எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு பொது இடத்துல வைக்கிறாங்க. அப்போ என்னன்னு நல்லா யோசிச்சு பாருங்கள். கான்டெம்பரரி பீப்புள்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள், அவங்களுக்கு உண்மை தெரியும். இப்போ நம்ம வேணால் பொன்னியின் செல்வனை படிச்சுட்டு
ஒருவேளை குந்தவை சதி பண்ணியிருக்கலாம், ராஜராஜன் சதி பண்ணியிருக்கலான்னு எதையாவது உளறிட்டு இருக்கலாம். ஆனால் அந்த 988 வருஷத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருந்த எல்லா மக்களுக்கும் தெரியும், சோமன், ரவிதாசன், பரமேஸ்வரன், அந்த ரேவதாச கிராமவித்தன், இந்த 4 பேர் தான் கொலையாளின்னு நல்லாவே தெரியும். ஏன்னா மக்கள் முன்னாடி தான் அந்த கல்வெட்டு இருக்குது. அந்த கல்வெட்டை பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்க மக்களே, பொய் சொல்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அது நல்லா தெரியும். உண்மையாக இருந்தால் மட்டும்தான் கல்வெட்டில் வைப்பாங்க, இல்லைனா வைக்க மாட்டாங்க. அப்படி கல்வெட்டில் வைக்க போய் தான் அது உண்மை. ஏன்னா பப்ளிக்காக அவைலபிளான டாக்குமெண்ட். செப்பரேட்டில் இருக்கிறது பூரா ப்ரைவேட் டாக்குமெண்ட்டு, யாருமே பார்க்க முடியாது, பார்த்தாலும் படிக்க முடியாது. ஏன்னா சான்ஸ்கிரிட்டில் இருக்குது, சமஸ்கிருதத்தை படிக்கக்கூடாது. படித்தா காதில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றுவாங்க. அவங்க மட்டும் தான் படிப்பாங்க. அதனால் அவங்க மட்டும் எழுதி தனியாக உள்ளே வச்சுக்கிட்டாங்க. அந்த செப்பேடுகளில் கூட இந்த 4 பேரை பற்றி எந்த குறிப்பும் கிடையாது. நம்மக்கிட்ட இருக்கிற தெளிவான குறிப்பு என்னென்னா, இதில் குறிப்பெல்லாம் இல்லை, இது ஒரு அரசு ஆணை, ஜட்ஜ்மெண்ட் காப்பி. அது கோர்ட்டில் கொடுக்குற ஜட்ஜ்மெண்ட் காப்பி மாதிரி தெளிவாக சொல்லிட்டாங்க. ராஜராஜ சோழன் விசாரணைக்கு பிறகு இந்த 4 பேரும் கொலை குற்றவாளி என்று அறிவித்திருக்கிறார். இவங்க 4 பேரும் தேச துரோகிகள், இவங்களோட சொத்துக்களை பூரா பறிமுதல் பண்ணுங்க. அங்கே அவங்க ஆள் இருக்காங்கன்னு சொல்லலை, இருக்காங்கன்னு சொல்லியிருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்க, கைது பண்ண சொன்னாங்கன்னு வந்திருக்கும். சரிங்களா? இப்போ இவங்கெல்லாம் சொல்கிற கதைப்படி அவர் நாடு கடத்திட்டாருன்னு வச்சுப்போம் ஒரு பேச்சுக்கு. நாடு கடத்திட்டாரு. இப்போ பாலகுமாரன் சொன்னார் நாடு கடத்தினார், அவங்கெல்லாம் போயிட்டாங்கன்னு சேரநாட்டுக்கு போன. இப்போ அதான் நாடு கடத்திட்டாரு, சேரநாட்டுக்கு போயிட்டாங்க. அப்புறம் எதுக்கு மறுபடியும் சேரநாட்டுக்கு தூதுவர அனுப்புகிறாரு? ஏன்னா இவங்க எஸ்கேப் ஆகி ஓடி போயிட்டாங்க. ஓடி போனோன்னே என்கிட்ட ஒப்படைச்சிரு, எக்ஸ்ட்ரடைட் பண்ணு, அவனை உன் நாட்டில் இருந்து கைது பண்ணி என் கையில் ஒப்பட, அவன் எங்கள் நாட்டில் தேடப்படும் குற்றவாளிகள் இந்த 4 பேரும் அப்படின்னு சொல்லி தான் இவர் தூது அனுப்புகிறார். தூது அனுப்புனா அந்த ராஜா என்ன பண்ணுறான், அனுப்ப முடியாதுன்னு சொல்கிறான். அவன் அனுப்ப முடியாதுன்னு சொன்னதுனால தான் காந்தலூர் சாலையில் போர் ஏற்படுது. அந்த போர்னால தான் ராஜராஜ சோழன் சேரநாட்டுக்கு போய் காந்தலூர் சாலையை அழிக்க வேண்டியிருக்கு. இப்போ இவரே மன்னிச்சு விட்டுருந்தார் அப்படின்னா மறுபடியும் இவர் எதுக்கு மன்னிச்சு அனுப்பின ஆளுங்களை திருப்பியும் போய் தேடணும்? மன்னிச்சு தான் விட்டாச்சே. இதுலேருந்து பார்த்தீங்கனாலே இந்த லாஜிக் என்ன இடிக்குதுன்னு பாருங்கள். சரி, கதை தானங்க, கதையில் என்ன லாஜிக் வேண்டியிருக்கு? கதையில் எனக்கு லாஜிக்லாம் வேணாம். கதை மூலமாக ராஜராஜ சோழன் ஒரு பெருமை வாய்ந்த ஒரு மன்னனை ஏன் சிறுமைப்படுத்துகிறீங்க? பத்மாவதின்னு ஒரு படம் எடுத்துகிட்டா உடனே எங்கள் மனசு புண்படுது அப்படி இப்படின்லாம் சொல்கிறாங்களே. இப்போ எங்களுடைய உண்மையான வரலாறை, ஒரு நல்ல மன்னனை பேராசக்காரன், கொள்ளைக்காரன், பதவி வெறிக்காக அண்ணனை கொலை பண்ணவன் அப்படின்லாம் நீங்கள் கதை எழுதுனா நாங்கள் மனசு புண்படுதுன்னெலாம் சொல்லலை. நாங்கள் நேராக கேட்குறோம், உனக்கு கொஞ்சமாவது நியாயம் இருக்கா, உன்ட்ட கொஞ்சமாவது உன்ட்ட ஒரு தார்மீக பொறுப்பு இருக்கா அப்படின்னு தான் கேட்குறோம். இல்லை இன்னும் சொல்லப்போனால் வெக்கம் இல்லையா அப்படின்னு தான் கேட்கணும். யாரோ முகம் தெரியாத ஒரு 4 பேரை காப்பாற்றணுன்றதுக்காக தமிழ்நாட்டின் அடையாளமாக, தமிழர்களோட அடையாளமாக இருக்கக்கூடிய ஒரு சோழ சக்கரவர்த்தி மேலே பேராசைக்காரன், கொலைகாரன், அண்ணனை கொலை பண்ணவன் அப்படின்னு பழி சொல்கிறீங்களே, இது நியாயமா? இப்படி ஒரு இலக்கியத்தை நம்ம பார்க்கணுமா, படிக்கணுமா? இதில் பாண்டிய நாட்டு ஒற்றர்கள் அப்படின்னு வேற ஒரு இது, பாண்டிய நாட்டு ஆபத்து உதவிகள். அவன் பாண்டிய நாட்டு ஒற்றனாக இருந்தால் அவன் என்ன செஞ்சுருப்பான்? உத்தம சோழன்ட்ட அக்ரிமெண்ட் போடும்போதே என்ன போட்டிருப்பான்? இதுதானே நேச்சுரலாக நடக்கும். இந்த ஆதித்த கரிகாலன்னா நான் உனக்காக போட்டு தள்ளிடுறேன், போட்டு தள்ளினா எங்கள் பாண்டிய நாட்டு இளவரசரை ஒரு விடுதலை பெற்ற மன்னனாக அறிவிச்சிருங்க நீங்கள் உங்கள் ஆட்சி வந்தோடனே அப்படின்னு தானே கேட்பான். உத்தம சோழனும் என்ன பண்ணியிருப்பான்? அப்படி அவங்க சொன்னதுக்கு அந்த மாதிரி நடந்திருந்தா பாண்டிய நாட்டு இளவரசனை தனி ராஜாவாக்கி பாண்டிய மன்னனாக்கி ஒரு பொண்ணை கொடுத்தோ பொண்ணை கல்யாணம் பண்ணியோ சொந்தக்காரங்களாக இருப்பாங்க. அதெல்லாம் எதுவும் நடக்கலை. இதில் என்ன பண்ணுறான், இந்த ரவிதாசன்றவன் தளபதியாக வர்றான். யாருக்கு? உத்தம சோழனுக்கே தளபதியாக வர்றான். இந்த பரமேஸ்வரன் என்ன பண்ணுறான், உத்தம சோழனுக்கு மந்திரியாக வர்றான். ஆக என்ன நடக்குது, சதி பண்ணி ஆதித்த கரிகாலனை கொலை பண்ணிவிட்டு உத்தம சோழன் ஆட்சி காலத்தில் பதவியை வாங்கிட்டு ஜாலியாக உட்காந்துருக்காங்க. இவன் வெளிநாட்டுக்காரனாக இருந்து, ஏன்னா இப்போ அவர் கல்கி சொல்கிறதே அப்படி தான் சொல்லுவார், என்னென்னா எங்கள் ராஜாவை கொண்டுட்டான்ப்பா, அதனால் பழிக்கு பழி வாங்க வரேன். அது நியாயம். ஆமாம், ஒரு எங்கள் மன்னனை கொன்ன பழிக்கு பழி வாங்கி உன்னை கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது நியாயமான கேள்வி அப்படின்னு நமக்கு தோண வைக்கிறது. அதுதான் கல்கியோட வேலை. உண்மையான கொலைகாரம் மேலே பரிதாபம் ஏற்படுற மாதிரியும், பால்குடி மறவாத பாலகன் அவங்க அண்ணனை கொலை பண்ணுறதுக்கு சதி பண்ணலாம் அப்படின்றத நம்ம மனசில் பதிய வைக்கிறது. இப்போ உங்களுக்கு இந்த விளக்கம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உண்மையான அவங்க பாண்டிய நாட்டுக்காரனாக இருந்தால் ஆதித்த கரிகாலன் செத்த உடனே பாண்டிய நாட்டுக்கு போயிருக்கணும், பாண்டிய நாடு சுதந்திர நாடாக மாறி இருக்கணும். அது நடக்கலை.
என்ன நடந்திருக்கு? கொலையில் ஈடுபட்டவன் பூரா தளபதி மந்திரின்னு பதவி வாங்கிட்டு உட்காந்துருக்காங்க. சரி, ராஜராஜன் அவன் மேலே டவுட் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவன் 3 வயசு குழந்தையாக இருந்திருக்கிறான். ஆனால் 3 வயசு குழந்தையாக இருந்தவன் இலங்கையில் போய் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தான். அந்த காலத்தில் குந்தவை வந்து இங்கே முக்கியமான ஒரு பிரச்சனை இருக்குது, நீ உடனே போய் என் தம்பியை கூட்டுவா அப்படின்னு வந்தியத்தேவனை அமிச்சா அப்படின்னு சொல்லி இவங்க கதை சொல்கிறது. அந்த டைமில் சுந்தர சோழர் ஆட்சி காலத்தில் இலங்கையில் படையெடுப்பு நடந்தது உண்மை. அந்த படையெடுப்பில் சண்டை போட்டது முக்கியமான 2 தளபதிகள். ஒருத்தர் ஏற்கனவே சொன்னோம், கொடும்பாளூர் இருக்குவேல்னு சொன்னோம். இன்னொருத்தர் வானர் குல தலைவர் அப்படிம்பாங்க. இவங்க 2 பேர் தான் போனாங்க. இவங்க 2 பேரும் அந்த சண்டையில் செத்து போயிட்டாங்க. அந்த காலத்தில் வந்தியத்தேவனே போயிருக்க வாய்ப்பு கிடையாது. ஏன்னா வந்தியத்தேவனே வயசு கம்மியாக தான் இருந்திருப்பான். மேபி ராஜராஜனை விட வயசு கூடனாலும் அவன் சண்டைக்கு போகிற வயசில் கூட இருந்திருக்க மாட்டான். ஆக சண்டைக்கு போய் செத்து போனது வேறு யாரோ 2 பேர். ஆனால் இவங்க பூரா மெயின்டைன் பண்ணுறது எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க? சுந்தர சோழர் காலத்திலேயே ராஜராஜ சோழன் மட்டும் இலங்கைக்கு போய் சண்டைக்கு போனான். இது 3 வயசு குழந்தை வந்து படைக்கு தளபதியாக தலைமை ஏற்று இலங்கையில் போய் சண்டை போட்டு, இங்கே அவருக்கு 3 வயசுனா இவங்க அக்காவுக்கு என்ன 10 வயசு இருக்குன்னு வச்சுக்கலாம். வேணா 10 வயசு அக்கா கூட சேர்ந்து சதி பண்ணி 20 வயசு இருக்க அவங்க அண்ணனை போட்டு தள்ளிடுறாங்க. அதுவும் எந்த மாதிரி அண்ணன்? வீரபாண்டியன் தலை கொய்த சோழன். வீரபாண்டியன் தலை கொய்த சோழனையே ஒரு 10 வயசு பொண்ணும் ஒரு 3 வயசு தம்பியும் சேர்ந்து கொண்டுட்டாங்க அப்படின்னு நமக்கு கதை சொல்கிறாங்க. இந்த கதை சொல்கிறது மூலமாக என்ன நடக்குது நல்லா புரிஞ்சுதா உங்களுக்கு? சோழர்களின் பெருமையை குலைப்பதற்காகவே எழுதப்பட்ட கதைகள் தான் இவங்க யாருமே வந்து சோழர்களை பற்றி கதை எழுதியிருக்காங்களேன்னு உடனே நம்ம சோழர்களை பெருமைப்படுத்துறதுக்காக கதை எழுதலை இவங்க. அதையும் நல்லா புரிஞ்சுங்க. கல்கியில் ஆரம்பித்து சுஜாதாவிலேருந்து பாலகுமாரன்லேருந்து இப்போ கடைசியாக வந்த நரசிம்மா வரை யாருமே சோழர்களை பெருமைப்படுத்துறதுக்காக கதை எழுதலை. அவங்க எழுதின கதை பூராமே இந்த 4 பேரை காப்பாற்றுறதுக்காக தான். இந்த 4 பேர் யாருன்னு கூட தெரியாது. ராஜராஜனாவது உலகம் அறிஞ்ச ஒரு பெரிய மன்னன். இது யாரோ ஒரு 4 சதிகாரர்கள் எங்கேயோ போய் ஏதோ சதி வேலை பண்ணி ஒரு இணை அரசனை கொலை பண்ணாங்க. அந்த 4 பேருக்கு வந்து ஏன் கெட்ட பேர் வரக்கூடாதுன்னா ஒரே ஒரு காரணம் தான், வேறு எந்த காரணமும் கிடையாது. அதுவும் கவர்மெண்ட் ஜீவோ மாதிரி அடித்து வெளியே போட்டு ஒட்டி வச்சுட்டாங்க, இந்த 4 பேர் தான் கொலைகாரங்க அப்படின்னு. அப்புறம் அவங்கள தேடி மறுபடியும் போய் சேரநாடு மேலே படையெடுத்து சேரநாட்டிலையும் அழித்து மொத்தமாக அவங்கள எல்லாரும் காலி பண்ணிட்டு தான் ராஜராஜ சோழன் அதுக்கப்புறம் ஆட்சியை ஒரு மாதிரி கொண்டு போக முடியுது. இப்படி இருக்கும்போது நல்ல தெளிவாக புரிஞ்சுப்போம். கல்வெட்டை நம்புவோம், செப்பேடு வேண்டாம், பொன்னியின் செல்வன் வேண்டவே வேண்டாம், அதை சினிமாவாக எடுக்கவே கூடாது. அதுக்கு முதல்ல தடை விதிக்கணும். பொய்யான ஒரு கதையை எடுத்து பொய்யான ஒரு வரலாற்று தகவலை மக்கள் மனசில் மீண்டும் மீண்டும் பதிய வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க 70 வருஷமாக. தொடர்ச்சியான செய்திகளை அடுத்த எபிசோடில் பார்ப்போம். என்ன செய்தினா வேறு ஒன்றும் இல்லை, இவங்க தொடர்ச்சியாக சொல்கிறாங்க பார்த்தீங்களா, பார்ப்பனர்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ், ஒரு சிறப்பு அந்தஸ்து இருந்தது சோழர்களோட ஆட்சி காலத்தில்ன்னு. அது பூரா போய் விளையாட்டுக்கு சொல்லலை. தேவையான கல்வெட்டு ஆதாரங்களோட ஏன் அப்படி எந்த சிறப்பு அந்தஸ்தும் வழங்கப்படலைன்ற கல்வெட்டு ஆதாரங்களோட உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.